இப்போ நீங்க விஎஃப்எக்ஸ் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப்ல இருக்கிற கம்பெனிஸ் ரெண்டு கம்பெனிஸ். ஒன்னு இந்த வெட்டா எஃப்எக்ஸ், அப்புறம் ஐஎல்எம். இந்த வெட்டாங்கிறது என்னன்னா அவத்தார்ல ஒர்க் பண்ண கம்பெனி தான் இந்த வெட்டா. ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி. கிளீனான விஎஃப்எக்ஸ் அண்ட் எஸ்எஃப்எக்ஸுக்கு ரொம்ப பேர் பண்ணுவாங்க. அவத்தார் பிரான்சைஸ் ஃபுல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு ஐஎல்எம், இண்டஸ்ட்ரியல் லைட்ஸ் அண்ட் மேஜிக். இப்போ நீங்க பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்ல அவங்க பண்ண விஎஃப்எக்ஸ் ஒர்க் இப்ப வர படங்களை விட அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த ஆக்டோபஸ் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதோட விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதை மேக்கப் போட்டு பண்ணாங்களா இல்ல சிஜில பண்ணாங்களான்னு தெரியாதவங்களால கண்டே பிடிக்க முடியாது. இது என்ன நிஜமாலே ஒரு கிரியேச்சர் அங்க இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வரும். ஸோ இது ரெண்டு கம்பெனியுமே டாப் கம்பெனிஸ். அவ்வளோ ஈஸியா இந்தியன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க ப்ரோ. காசு கொடுத்தா யாருனாலும் பண்ணுவாங்கல்ல ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா காசு கொடுக்கவாச்சும் விடணும்ல. இந்த ஸ்டுடியோலாம் எப்பவுமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு ஹாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ் கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். கேப்பே இருக்காது. கேப் இருந்தாதான் நம்ம காசாச்சும் கொடுத்து அவங்கள வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ண வைக்க முடியும். முன்னாடிலாம் ஹாலிவுட்ல இருக்க நிறைய கம்பெனிஸ் பண்ண மாட்டாங்க, டாப் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் இப்ப இந்த லாக்டவுன் ஒரு அடி விழுந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஹாலிவுட்ல ஒரு ரைட்டர் ஸ்ட்ரைக் விழுந்துச்சா, ஹாலிவுட்ல இருக்க ப்ரொடக்ஷன் மொத்தமா கிராஷ் ஆயிடுச்சு. இந்தியன் சினிமா தான் அவங்களை உயிரோட வச்சிருந்தனால கொஞ்சம் இந்தியன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க.